அதித்தி பாலனை ஒரு நல்ல கைத்தட்டல் தந்த மேடைக்கு திரைப்படத்துல அழகான ஒரு அருவியா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல நடிச்சதனுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். அனுபவம்னா எவ்வளவோ லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஒரு லக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாரதி ராஜா சாரோட ஒர்க் பண்ணது, என்னோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பாரதி ராஜா சாரோட தான். ஸோ எனக்கு இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பாரதி ராஜா சார் நடிக்கும்போது, அவரோட கூட நடிக்கும்போது, அவர் ஒரு டைரக்டர் பட் ஆக்ட் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் நுவான்சஸ் கொண்டு வராரு அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப என்லைட்னிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்க அருவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்திருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சூஸியா இந்த கதைகள் தான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப சூஸியா நீங்க இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி இந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த விஷயம் இது உங்களை நடிக்க வச்சது? ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிற அத்தனை லெஜெண்டரி டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாமே, அதை தவிர்த்து தங்கர் பச்சன் சாரோட படங்கள் எனக்கும் அழகி ரொம்ப பிடித்த படம். ஸோ அவரோட படத்தில் ஒரு சென்சிபிலிட்டி இருக்கும், ஒரு ஹியூமன் இமோஷன்ஸை நல்லா அதை கன்வே பண்ணுவார் அது. ஸோ ஃபஸ்ட்டு கதை சொல்லி நான் இது நான் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சப்ப சார் என்னை நல்லா பேசி அவரோட ஆஃபீஸில் போய் பேசினேன். ஸோ அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துலேயே எனக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ட்டு இருந்துச்சு. அப்படி சேர்ந்தது தான். சூப்பர். இவ்வளவு நட்சத்திர பட்டாளத்தோடு சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவங்க சூப்பர் சீனியர்ஸ். அவங்க நடிக்கும் போது எதுவும் குறிப்பிட்டு உங்களை ஒரு வாழ்த்தோ இல்ல ஒரு மெமரபிளான ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க? ஆக்சுவலி எல்லாரும் சொன்ன மாதிரி சார் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். யார் சொன்னான்னு தெரியல, சே பின்னிட்டேங்க, அது மாதிரி டெல்லி கணேசன் சார் சொன்னார்ல, அது மாதிரி அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. எங்களுக்கே இது உண்மையாவே நாங்க பண்ணோமா எனக்கு தெரியலையே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சார் தான் ஐ திங்க் ஜாஸ்தி என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணது. அண்ட் நான் ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பயமாக இருந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் திட்டுவாரோ, கொஞ்சம் ஓல்டு டிரெக்டர், ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அவர் சுத்தமாகவே திட்டல, ரொம்ப நிதானமாக பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பெரிய பெரிய டைலாக்ஸ், 9 பேஜஸ் டைலாக்ஸ், அதுவும் இந்த படத்துலையும் இருக்குது. அந்த எவ்ரி லைனை அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். நான் கேட்பேன், ஏன் சார் இந்த திரும்ப இதை சொல்கிறோம், 3 தடவை ஒரே பாயிண்ட் வர மாதிரி இருக்கே, ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த லைனோட இம்பார்ட்டன்ஸ் அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு ஷூட்டிங்கில். சூப்பர். இந்த திரைப்படத்தில் நீங்கள் நிறைய டைலாக்ஸ் பேசியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம், அதே மாடுலேஷனில் ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு அது. இல்ல தங்கர் பச்சான் சட்டை நாங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். இல்ல கதை ஏதாவது ஆயிடும், லீக் ஆயிடும் நினைக்கிறேன். வாங்கிக்கலாம் சொல்ல சார். இல்ல வேண்டாம். சரி பரவாயில்லமா. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா மேடையில சொல்றேன். கண்டிப்பா இன்னும் பல ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த படம் போலவே நல்ல நல்ல படங்கள் இன்னும் நீங்க நிறைய நடிக்கணும். வாழ்த்துக்கள். வந்ததற்கு நன்றி. எங்கள் சார்பிலும் படக்குழுவினர் சார்பிலும் ஒரு அன்பு பரிசு உங்களுக்கு இப்ப நாங்க தரோம். எல்லை கடந்த வியப்பு. சாருக்கு தான் இதெல்லாம் கரெக்டா வார்த்தைகள், யாருக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். உங்க கூட ஒர்க் பண்ணதும் நான் என் லைஃப் ஃபுல்லா நான் ஞாபகம் வச்சுப்பேன் சார். தேங்க்யூ. நெகிழ வைக்கிறது ஒரு நகைச்சுவை நடிகர் என்ற ஒரு நீண்ட வாக்கியம் சுருங்கி ஒரு நல்ல நடிகர் என்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எப்போதும் அப்படி மூளையிலிருந்து பேசாம இதயத்திலிருந்து பேசக்கூடிய வெள்ளந்தி மனிதர் இந்த விழாவில் அவர் இருப்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. நடிகர் யோகி பாபு. எல்லாருக்கும் வணக்கம்.
கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தங்கர் பச்சான் சார், ப்ரொடியூசர் வீரசக்தி சார், 2 பேரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு சாதாரணமா சின்னதா ஒரு லைன்ல எங்களோட அதிகமாக நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, அதனால ஆஃப் பண்ணிட்டேன். தேவையா? இனிமே இப்படி கேட்பியா? இல்ல, தீபாவளி, பொங்கல் பண்டிகைகளினுடைய பேர் மாறினாலும் அது பண்டிகைனாலே ஒரு மகிழ்ச்சி தான். அது மாதிரி படங்கள்ல இவர் வேறு வேறு பாத்திரங்கள் நடித்தாலும் இவர் வந்தாலே மகிழ்ச்சி. பரியேறும் பெருமாள்ல இவர் பண்ண ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து இரவெல்லாம் நாம் உறங்காமல் காத்திருந்த காலங்கள் இருக்கு. அப்படி வித்தியாசமான பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துல கருமேகங்கள் கலைகின்றனால உங்க கதாபாத்திரம் கேரக்டரை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு வித்தியாசமானது? இந்த படத்தில் வந்து எனக்கு சார் தங்கர் பச்சான் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லும்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை, இந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை அந்த குழந்தை தான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இது 100% வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடும்னு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னார். பாரதி ராஜா சார் லெஜெண்டு, கௌதம் வாஸ்தவன் சார் லெஜெண்ட். ஏன்னா எனக்கு 2000 மின்னிலை படத்துலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் அவர் கேட்டுனுங்கிறேன். இப்போ கூட கேட்டேன், சார் எப்போ சார் என்னை கூப்பிடுங்கண்ணா? இருப்பா, நான் சீக்கிரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். இதில் இருந்த நடித்த எல்லா நடிகர்களும், அப்புறம் என்னோட அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் 2 பேர், ஜிவி பிரகாஷ் நானும், அவர் சாரும் வந்து மியூசிக் போட்டு ஒரு நாள் எனக்கு அமிச்சாப்ல 2 சாங்ஸு. இதுதான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டோட்டலாகவே இந்த டீமாகவே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சாரே சொல்லுவார். இந்த படம் நல்லா வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க நிறைய திரைப்படத்துல நடிச்சிருக்கீங்க, நிறைய இயக்குனர்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க தனித்தனியா. ஆனா இந்த ஒரே திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தங்கர் பச்சான் சார் இருக்காரு, பாரதி ராஜா சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, எஸ்ஐசி சார் இருக்காரு, ஆர்வி உதயகுமார் சார் இருக்காரு. 5 இயக்குனர்கள் ஒரே திரைப்படத்துல இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. 5 பேருட்டும் பயத்தில் தான் இருந்தோம். ஏன்னா எல்லாமே அனுபவசாலி இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் பாரதி ராஜா சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஸ்பாட்டில் நிறைய. அப்புறம் இவரோட சாரோட டைரக்ஷனில், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கதை சொல்ல வரும்போது ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்தார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஏன்னா எல்லாமே 2 பழமும் 2 நாள் விட்டு தான் படுத்துது. அதனால தான் லோகேஷ் கிட்ட சொன்னேன், 2 நாள் ஆகும் பண்ணேன். இன்னும் ஒரு 4 படம் இருக்கு, என்ன சரியா இருக்காது. எனக்கு தானா 3 நாள் ஆகும் நினைக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அடுத்து பலாப்பழம் கொடுக்க சொன்னேன் அவர்கிட்ட. நான் அதனால எடுத்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா அடுத்த படம் நம்ம பண்ணலாம் சார்னு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன தான் டென்ஷன் ஆனாலும் கூட அவங்க மேடம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு மாத்திரை மாதிரி, மாமா டென்ஷன் ஆகாத, இல்லைம்மா இவ்வளோ சொல்றது நடிக்க மாட்டானுங்கப்பா, இவனுக்கு சொன்னதே நடிக்க மாட்டானுங்கம்மா, வேற ஒன்று பண்ணுறானுங்கப்பா. தமிழை வந்து தமிழ்ன்றானுங்க, குழம்பு வந்து குழம்புன்றானுங்க, பழத்தை வந்து பழம் சொல்லுங்கடானா பழன்றானுங்க. இவனுங்க நான் எப்படிப்பா தெரிஞ்சிருது அப்படின்னு. இதில் ஏகாம்பரம் சார் வேறு, சரி விடுங்க போகலாம் அப்படின்னு. ஒருத்தக்கிட்ட கூட தமிழ் வர மாட்டேதுப்பா அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுவார். சார் தமிழ் எப்பவுமே ஜெயிக்கும் சார், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி. சூப்பர். ஒரு படம் சொல்றேன், அதுல 3 கேரக்டர், அதை ரீமேக் பண்ணா அந்த கேரக்டர்ல எது நடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. நான் காமெடியா தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க தான் ஏற்றி விடுறீங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். 16 வயது நிலை திரைப்படத்துல 3 கேரக்டர், சப்பானி கேரக்டர், டாக்டர் கேரக்டர், பரட்டை கேரக்டர். ஒருத்தர் சப்பானின்றாரு, ஒருத்தர் டாக்டர்ன்றாரு. அந்த டாக்டர் சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவானப்பா, அது பாவம் மயில் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு பரட்டை கேரக்டர் இருக்கும். சூப்பர். வேற இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள், இதுல பணியாற்றிய மற்ற டெக்னீஷியன்ஸ், நடிகர் எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணவங்க. பட் ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இருந்திருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த ஜென்ரேஷனில் அவர் பெரிய டைரக்டராக வந்துட்டுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நிறைய நடிகர்கள். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ஆசைப்பட்டபடி யோகி சார் பேசிட்டார். அவர் ஆசைப்பட்டபடி முக்கணிகளில் ஒரு கனியான, இங்க மண்ணின் மைந்தர்களின் விருப்ப கனியான பலாப்பழத்தையும் முந்திரி பருப்பையும் அந்த அன்பு பரிசையும் வழங்க இயக்குனர் ஐயா அவர்களை மடங்கு
ஹீரோயின் கீழ இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க, உங்களுக்கும் நிச்சயம் ஒன்று வரும். முடியல சார். தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அன்பு பரிசு. அதுல டைரக்டர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, முதல்ல வழங்கிடலாம். ஐயா என்ன எழுதியிருக்காரு அதுல? தப்பா நினைக்கிறீங்க, சின்ன கவுண்டர். நடிப்பு செங்கல்னு எழுதியிருக்கேன். ஏங்க ரெண்டா ஓஞ்சிரும். நடிப்பு செம்மல்னு எழுதியிருக்கேன். ஆஹா, செம்மல். நடிப்பு செம்மல். இது ஒரு விருதாவே கொடுத்துடலாம், ஒரு பட்டமாவே கொடுத்துடலாம். நல்லா மக்களை நீங்க இன்னும் நிறைய மகிழ்விக்கணும். அடுத்த டைட்டில் கார்டில் இதையும் நீங்க சேர்த்து போடணும். சார் என்ன சொல்றது, ரொம்ப நன்றி சார்.